துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போறோம். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களே, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் ஈஸியா கேக்குறேன். இது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பதிவு தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம், நம்பிக்கை. துலாம் ராசி அன்பர்களின் ஒரே ஒரு நம்பிக்கை உங்களுடைய பலம் தான். உங்க நம்பிக்கையை நீங்க இழக்காதீங்க. எதுக்காக இப்போ நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க? ஏன் இப்போ உங்களுக்கு வருத்தம் வருது? துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி இப்போ உங்க வாழ்க்கையில குறைஞ்சு போயிடுச்சு. ஏன் மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவா இருக்கல? ஏன்னா அடுத்தவங்களை பத்தி அதிகமா கவலைப்படுறீங்க, உங்க குடும்பத்தை பத்தி அதிகமா கவலைப்படுறீங்க. கணவனா இப்படி இருக்கணும், மனைவியா இப்படி இருக்கணும், குழந்தையா இப்படி இருக்கணும், அப்பாவா இப்படி இருக்கணும், எல்லாருமே இப்படி இருக்கணும், நீங்களே இப்படியே இருக்கணும். அதிகமான கவலை. ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களும் அப்படிதான் இருக்கணும். அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையை நீங்க அதிகமா வைக்கிறீங்க. அந்த நம்பிக்கை, இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ரொம்ப ஆசையா ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு, கஷ்டப்பட்டு வீடு கட்டுற ஒரு மனுஷனுக்கு அந்த வீட்டுல ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். சின்ன விரிசல் தானே, அது ஒரு சிமெண்ட் வச்சு பூசிட்டு பெயிண்ட் அடிச்சா சரியாயிடும். அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஆனா மனசு கேக்குதா? கேட்கவே கேட்காது. மனசு கேட்காது. நைட்டெல்லாம் தூங்கவே விடாது. காலைல பொழுது விடிஞ்ச உடனே முதல்ல அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி கேட்டு உடனே அந்த விரிசலை சரி பண்ணிடணும். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூங்காம கூட. எப்ப பார்த்தாலும் சர்வ காலமும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, எப்படியாவது மத்தவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல முன்னெச்சரிக்கையா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ மத்தவங்களை எப்படியாவது உங்க பக்கம் அடிக்காம அரவணைத்து கொண்டு வருபவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஆனா வார்த்தை கொஞ்சம் வீரியமா போகும். அதனாலேயே துலாம் ராசி அன்பர்களை கண்டாலே என்ன பேசணும், ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்ட்டு ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அதிகமா பழகணுங்களுக்கு தான் தெரியும். எப்படியாவது அவங்க பேசி அவங்க சைடு இழுத்துப்பாங்க. ஆனா கெட்ட வழியில அவங்களும் போக மாட்டாங்க, அவங்கள நம்பி வரவங்களையும் போக விட மாட்டாங்க. என்ன துலாம் ராசி அன்பர்களே, உண்மைதானே? ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்கார் வீணா போறாரு, பிள்ளை வீணா போகுது அப்படின்னா துலாம் ராசியில இருக்கிறவங்க எப்படியோ பேசி கண்டிப்பா அந்த வீட்டுக்காரையும் கிட்ட எழுத்துருவாங்க, பிள்ளையும் கிட்ட எழுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்போ ஒரு மனிதன் கடல்ல போய் உட்காந்துட்டா, அகலகால் வச்சுட்டான், ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரங்க எப்படியோ அந்த கடனை அடைக்கிறதுக்கான அடுத்த வழிய எங்கேயோ இந்த கடவுளை வேண்டி அந்த கடவுளை வேண்டி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒரு நம்பிக்கையை ஊட்டிடுவாங்க. இதுதான் துலாம் ராசி. அதே மாதிரி துலாம் ராசியில பிறந்தவங்க யாராவனா இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டு யாரையுமே கெடுபிடி இல்லாம தன்னுடைய வசப்படுத்துவதில் உண்மையா இருப்பாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை தன் வசப்படுத்துவாங்க. கீழே விழுந்துட்டாங்க, வண்டியில ஒரு சின்னதா அடிபட்டுருச்சு, ஒரு அம்மா ஒரு பையன் 2 பேரும் போறாங்க. பையன் துலாம் ராசின்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. இந்த அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பையன் சேர்த்து விட்டுட்டான். அப்புறமா தான் சொல்றான் எனக்கு கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. அது வரைக்கும் அந்த அடியை வெளியே காட்டிக்கவே மாட்டான். அவன் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவான். இதுதான் துலாம் ராசி. ஒரே வார்த்தை உதாரணம். தனக்கு ஒரு பெரிய வழியே வந்தாலும், ஒரு பெரிய பிரச்சனையே வந்தாலும், நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோமோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும். நம்மளுடைய எண்ணம் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகணும். அது வரைக்கும் மத்தவங்களை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க துலாம் ராசி அன்பர்கள். இதுதான் இவங்களுடைய ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆப்டாவும், இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சு. எல்லாமே நம்பிக்கை துரோகம் தான். என்ன விரிசல்? இப்போ உங்க கைய கொண்டு நானே வெளியே வந்துடுறேன், இனிமே யாரையும் நம்பி புண்ணியம் இல்ல, நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு இறங்கக்கூடிய நேரம். பிரம்மன் எழுதிய தலையெழுத்து சற்று கிறுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மனின் மனைவி சரஸ்வதி இப்போ உங்களை பார்த்துட்டா. ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் விநாயகரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விநாயகரை கும்பிடுவாங்க. சில பேர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பாங்க. துலாம் ராசி அன்பர்கள் வயசுல பெரியவங்களையும் வணங்குவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அவங்களையும் மதிப்பாங்க, மதிக்க தெரிந்தவர்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நிறைய பேருக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாது, காசு கொடுத்தாதான் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இந்த துலாம் ராசி அன்பர்கள் மட்டும் காசுலாம் ஒரு பொருட்டே கிடையாது, மரியாதை தான் முக்கியம்.
அவங்கள யாரும் தப்பா பேசிடவே கூடாது. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து ரொம்ப நேர்மையாகவும், அந்த துலாம் அவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்தாலே தெரியும், நீதி நேர்மை அப்படின்னு தான் இருப்பாங்க. ரொம்ப மரியாதை உள்ளவங்க, தன்மானத்தை இழக்காதவங்க, தன்மானத்தை இழக்க வாய்ப்பே கிடையாது துலாம் ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு சறுக்கல் ஏற்பட்டுடுச்சு, அதுவும் பிரம்மன் எழுதிய எழுத்தால. அப்போ ஏதோ ஒரு சோதனையான பக்கத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களை வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டஃப் சிலம்பஸ் அப்படின்னு தான். இப்போ விநாயகர் பார்த்துட்டாரு, பிரம்மா நீ எழுதுனது சரியில்லை, குழந்தை பாவம் என்ன நம்பிடுச்சு, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மூலமா சரஸ்வதி கிட்ட வந்து இப்போ வந்து என்னத்தை கிறுக்கி கிறுக்கி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து பிரம்மன் எழுதுறதை அழைச்சிட்டு இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல எழுத்து எழுதப்பட போகுது. கடவுளையும் நீங்க குடும்பமா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு விளையாட்டா சொல்ல வரல, வாழ்க்கையின் வழி இருப்பவங்க மட்டும் இதை முழுமையா கேளுங்க. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு வேதனை, ஒரு மனிதனுக்கு வேதனை எந்த இடத்துல இருக்குன்னா, தான் ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறான் பாருங்க, எதுக்காக வாழறேன் அப்படின்னு யோசிக்கிறான் பாத்தீங்களா, அங்கதான் வந்து வேதனை. நான் நினைச்சது ஒண்ணு கூட நடக்காதா, நான் இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், ஐயோ எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா எல்லாரும் வந்து என் முதுகு தான் குத்துறாங்க, ரணமா இருக்கு கடவுளே அப்படின்னு வந்து நீங்க விநாயகர்கிட்ட வேண்டுனீங்க. அதுக்காக தான் உடனடியான தீர்வு, விநாயகர் பெருமான வணங்குங்க. அதே மாதிரி குருமார்கள், உண்மையை சொல்ல போனா நீங்க பண்ற ஒரே ஒரு புண்ணியம் என்னன்னா, எல்லாரையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க. வயசுல பெரியவங்களை நீங்க வந்து திட்ட விடவே மாட்டீங்க. ஒரு ஆட்சியாளர், இப்போ இந்த ஒரு கலெக்டர்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு மனிதர் வந்து அவரை வந்து திட்டாரு, ஏதோ கடுமையா வந்து சொல்லிட்டாரு, உடனே வந்து நானே அந்த பணத்தை கொடுக்குறேன், அவர்கிட்ட யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படிதான் அந்த விஷயத்த காட்டுறாங்க. அப்போ அந்த நிறைய நல்ல விஷயங்கள், ஒருத்தவங்க கூட யாருமே வந்து தப்பா சொல்லல, உண்மையிலேயே அந்த புண்ணியம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கெடுபிடி ஆசாமி தான். அப்படின்னா என்ன, இந்த கோபம் வன்மம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல இதெல்லாம் ஒரு கூட்டமாவே இருக்கும். நிறைய வன்ம கொடூரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த துலாம் ராசியில இருக்கவே மாட்டாங்க. பேச்சுல வந்து ஒரு கஷ்டம் இருக்கு. அப்போ பிரம்மா வந்து எழுதுனது தப்பு அப்படின்னு சரஸ்வதி கிட்ட உங்களுடைய கோரிக்கை போயிடுச்சு. சரஸ்வதியை வணங்குங்க. நீங்க வந்து சரஸ்வதியை வழிபாடு பண்ணும் பொழுது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம். இல்ல உங்க ஊர்ல வந்து சரஸ்வதி அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா வெள்ளை கலர் புடவையில கோல்டன் பார்டர் வச்ச புடவை இருக்கும். ஏன்னா அதை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். இடையிடையில வந்து ஒரே ஒயிட்டா வாங்கி கொடுக்க கூடாது. அதுல வந்து கலர் கலரா பூக்கள் இருக்கிற மாதிரி நீங்க வந்து புடவை வாங்கி சரஸ்வதி அம்மனுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுங்க, கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழுதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. துலாம் ராசி அன்பர்களே, யாராவது சிறு வண்டிகள் வாகனங்கள், ஏதாவது ஒரு சின்ன சைக்கிளோ இல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சது எதுவோ அதை வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமோ இல்ல மிதிவண்டியோ, சின்ன குழந்தைங்களா இருந்தா சொப்பு சாமான் வாங்கி கொடுத்தா கூட போதும், அது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். ஏன்னா இது உண்மையான ஒரு பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய அடிப்படையில பிரம்மன் எழுதிய தலையெழுத்து, சொதப்பன தலையெழுத்து, இந்த நம்பிக்கை துரோகம் எழுதப்பட்ட தலையெழுத்து உங்களுக்கு மாற்றி எழுதப்பட்டுச்சு. இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும், துரோகம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ பார்த்துட்டீங்க, உங்களுக்கான நம்பிக்கை துரோகம் இனிமே நடக்கவே நடக்காது. கடவுள் இனிமே உங்க பக்கம். இனிமே உங்களை யாரும் ஏமாத்த மாட்டாங்க. நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம், பூமி லாபம் ஏற்படும். இன்னொரு பவர் கூட, அதிகார யோகம், ஆட்சி யோகம், உங்களை இப்போ நிறைய பேணி பாதுகாத்துக்க போறீங்க, நிறைய செல்ஃபி எடுத்துக்க போறீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறப்போகுது. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லர்லாம் கூட போக போறீங்க. ஏன்னா ஹேர் ஸ்டைல், ஃபேஷியல் இதெல்லாம் நீங்க பண்ணிக்க போறீங்க. ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல நேரம், இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்கும். யாராலையுமே தடுக்க முடியாது, நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. காசு வந்து ஏமாந்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒருத்தவங்களை நம்பிதான் கொடுத்தீங்க, ஆனா அவங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காசை தூக்கிட்டு கண்ணும் காணாம ஓடி போயிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா அதை கொடுக்கறதுக்கு கூட மறுக்கிறாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய செலவு போக நீங்க சேமிப்பு பண்ணக்கூடாது, சேமிப்பு போக தான் செலவு பண்ணணும். இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சம்பளம் வந்த உடனே அதுல நீங்க வந்து ஒரு சேமிப்புக்கு ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் கிடையாது,
இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தீமைகள் உங்க வாழ்க்கையிலேருந்து விலகிடுச்சு. கண்டிப்பா உலகத்தையே உங்களால வசப்படுத்த முடியும். நீங்க அதிகமா பிரார்த்தனை பண்ணுங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, கடவுள் மட்டும் தான் உதவி பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கவங்கலாம் நீங்க ஒரு ஐடியா இருப்பீங்க, ஆனா அவங்க கொடுக்குற ஐடியா நீங்க கீழே இறங்குறதுக்கான ஐடியாவா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில மாட்டினதுக்கான காரணத்தை சொல்லுவாங்களே தவிர பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கான வழி சொல்லவே மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்புங்க. உங்க வீட்டு பூஜை அறையில போட்டு நீங்க கடவுளை ஆற தழுவிக்கோங்க. ஏன்னா நீங்க கடவுளை வழிபாடு பண்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள். நீங்க அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும். எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப வருஷமா ஒரு குழந்தை இல்லாத ஒரு அரசர் மார்க்கண்டேயரோட அப்பா, அவர் போயிட்டு கடவுள்கிட்ட வரம் கேட்கிறாரு, குழந்தை வேணும்னு. கடவுள் சொல்றாரு, உனக்கு அறிவான குழந்தை வேணும்னா 16 வயசுல செத்து போயிடும், உனக்கு அறிவில்லாத குழந்தை வேணும்னா 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ அந்த மார்க்கண்டேயரோட அப்பா சொல்றாரு, எனக்கு 16 வயசுல இறக்குற குழந்தையே வேணும், எனக்கு அறிவான குழந்தையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 16 வயசுல அந்த மார்க்கண்டேயர் இறக்கணும். ஆனா அவரு சிவபெருமான ஆற தழுவிக்கிட்டாரு. அதனால அந்த 16 வயசுல இறக்குறதுக்காக அந்த யமதர்மன் பாசக்கயிறை வீசும் பொழுது சிவபெருமான் மேலே சேர்த்து வீசப்படுது. அப்போ அந்த மார்க்கண்டேயருக்கு அவருக்கான ஒரு சிரஞ்சீவி சகாத வரம், சிரஞ்சீவி வரம் அந்த மார்க்கண்டேயருக்கு கிடைக்குது. அப்போ அவருடைய விதி, பிரம்மன் எழுதிய விதி மாற்றி எழுதப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நீங்களும் செய்ய வேண்டியது என்ன, நீங்களும் சிவபெருமான ஆற தழுவிக்கோங்க. உங்க வீட்டு பூஜை அறையில போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. பராசக்தியே குருவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடவுளை மட்டுமே நம்புங்க. உங்களுடைய சொந்த பந்தம் யாரையும் நம்பாதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் யாரையுமே நம்பாதீங்க. கடவுளை மட்டும் முழுமையா நம்புங்க. எப்பேற்பட்ட ஏமாற்றமா இருந்தாலும் அதுல இருந்து நீங்க விடுபட்டு வெளியேறி வருவீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், கடவுள் வழிபாடு மட்டும்தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும். எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணு இதை பண்ணலாம் நீங்க தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க. அது கடந்த 5 வருஷமா அது ஒரே விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்துல அடி எடுத்து வைங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். இப்போ உங்க குடும்பத்துல உங்களை யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்கு, உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை துரோகம் வந்துச்சு, இந்த குடும்பம் என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், இல்ல குடும்பம் எனக்கு ஒண்ணு சேரணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கடவுளை ஆற தழுவிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். கடவுளை ஆற தழுவுங்க. முதலே சொன்ன மாதிரி துலாம் ராசி அன்பர்களே, தெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். தெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு. தினசரி 10 நிமிஷம் தெய்வத்துக்கிட்ட நீங்க வணங்குங்க. பூஜை அறை கதவை திறந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழும். நீங்களே கண்கூடா பாப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போன்ல வந்த பிரச்சனை இன்னொரு போன்ல தீரணும் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணா போதும், மேலதிகாரி கிடுகிடு நடுவாங்க. எப்படி மிராக்கள் நடக்குதுன்னே தெரியாது. யார் உங்களை மிரட்டினாங்களோ அவங்களோ சரணாகதி அடைஞ்சிடுவாங்க, இல்லைன்னா ஒதுங்கிடுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு தைரியம் தான் வேணும். இப்போ நீங்க ரொம்ப குழம்பிருக்கீங்க, தைரியத்தை விட்டுட்டீங்க. தைரியத்தை விடாதீங்க. கடன் வாங்கி இருக்கலாம், கடன் கொடுக்க உங்களுக்கு கடவுள் கண்டிப்பா துணை புரிவாரு. சரஸ்வதி நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க. பிரம்மன் எழுதின கிறுக்கலை சரஸ்வதி அம்மன் மாத்திட்டாங்க. நான் நம்பி சொல்றேன், சரஸ்வதி தேவி மாத்திட்டாங்க. என்னுடைய நம்பிக்கையான வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு பலிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மேலும் நீங்க செய்ய வேண்டியது அமாவாசை என்ற குலதெய்வ வழிபாடு. உங்களால முடியல அப்படின்னா நீங்க வருடத்தில் ஒரு முறை போறீங்க இல்லையா, அதை இனிமே 2 முறை ஆக்கிக்கோங்க. தூரமா இருந்துச்சுன்னா, பக்கத்திலே இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம். கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாவும் கிடைக்கும். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும்